Category.com ரூபாய் 1599 பொருட்கள் வாங்கினால் ரூபாய் 200 மதிப்புள்ள காப்பர் பாட்டம் கடை பெற்றிடுங்கள். சித்தப்பே, அந்த பொம்மை பாம்பை நான் தான் இன்னைக்கு பாத்ரூம்ல போட்டேன். அதான் நான் சொல்லிட்டேல உங்ககிட்ட. டேய் நீ சும்மா இருடா. உனக்கு அந்த அளவுக்குலாம் விவரம் பத்தாது. அதை நீயே செஞ்சிருக்க மாட்ட. கண்மணி அந்த ஐடியாவை சொல்லி கொடுத்து நீ செஞ்சிருப்பாத. பாத்ரூம்ல இருந்தது பொம்மை பாம்பு தான் அவளுக்கு நல்லா தெரியுமா? அவ பாத்ரூம்ல இருந்து ஓடி வந்ததும் பயத்துல என்ன கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப நேரம் விடவே இல்லை தெரியுமா? எல்லாமே அந்த கண்மணியோட வேலை தான். திட்டம் போட்டுதான் இந்த மாதிரி எல்லாம். நிறுத்துப்பா. கண்மணிக்கும் இந்த பாம்பு விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த ரப்பர் பாம்பை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா, அத பப்பு கிட்ட கொடுத்து பாத்ரூம்ல போட சொன்னேன். ஆமா சித்தப்பு. அப்போ கண்மணி இதெல்லாம் பண்ணலையா? இல்லப்பா, கண்மணி அப்பாவி, நிரபராதி. நான் தான் அந்த காரியத்தை செஞ்சேன். அதுக்காக அவளை எப்படி எல்லாம் கேவலமா பேசி இவ்ளோ பெரிய தண்டனை கொடுத்திருக்க? வருண், நீ யாரையும் நம்பாத. கண்மணி தான் அந்த ரப்பர் பாம்பு ஐடியாவை பிளான் பண்ணிருக்கணும். அவளை காப்பாத்த இப்ப அம்மாவும் பப்புவும் இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, நீ வாசுகி சொல்றத நம்பாத. ஏன் பேச்ச கேளுப்பா. கண்மணி அப்படி எல்லாம் செய்யற பொண்ணு இல்ல. நான் அவளை ரொம்ப கட்டாயப்படுத்தி அவளை மிரட்டி பூமி போட்டோ முன்னாடி சத்தியம் வாங்கினேன். அதனாலதான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா. பூமி போட்டோ முன்னாடி கண்மணி கிட்ட சத்தியம் வாங்குனீங்களா? ஆமாப்பா. ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்டு அவளை வாழ விடாம கதற வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஏன் வயித்துல பிறந்த நீயாடா இப்படி ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ற? அம்மா ப்ளீஸ். எப்ப நீங்க அவ அந்த ரப்பர் பாம்பை பாத்ரூம்ல போடலன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். அவ தப்பு செஞ்சான்னு நினைச்சுதான் நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளா அன்னைக்கு பேசினேன். இப்ப அவ தப்பு செய்யலன்னு தெரிஞ்சதும் அது ஏன் தப்புதான் புரிஞ்சிருச்சு. அதனால நீ உன் தப்புன்னு உணர்ந்துட்டல. அடுத்து என்ன பண்ண போற? அடுத்ததா என் தம்பி வெக்கம் மானம் ரோஷத்தை விட்டுட்டு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்பான்னு கனவு கூட காணாத நீ. ஐயோ, மனசாட்சி உள்ள மனுஷனா இருந்தா நிச்சயம் போய் கேட்பான். ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டாச்சு. இதுக்கு மேலையும் அவன் தகுதிக்கு கீழே இறங்கி போய் அவன் மன்னிப்பு கேட்கணுமா? இந்த குடும்ப கௌரவத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அதானே வருண் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டா அது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். மாப்பிள, நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? ஏன்பா, இப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல. நீ கண்மணி அப்படி பேசுனது தப்புன்னு புரிஞ்சிருச்சுல. போப்பா, போய் இப்பவே என் மருமகளை கூட்டிட்டு வா. வருண், அதெல்லாம் நீ போகாதடா. ஏய், நீ போப்பா போ. இல்ல போகாதன்னு சொல்றேன்ல. வருண், நீ போறியா இல்லையா? வருண்லாம் போக மாட்டாமா. வாசுகி, ரொம்ப பேசினா பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். ஏன்பா, என்ன முடிவு பண்ணிருக்க? ப்ளீஸ் ப்ளீஸ் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க ப்ளீஸ். நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் யோசிக்கணும். டைம் எல்லாம் உனக்கு இல்ல. இப்போ உடனே நீ போய் கண்மணியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரல, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அம்மா, ஆமாப்பா. இப்ப என் மருமக இங்க வரல, நானும் பப்புவும் நிச்சயமா இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். என்னப்பா, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ எந்த பதிலும் சொல்லாம இருக்க? அம்மா, நான் போக மாட்டான்லாம் சொல்லலமா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிக்கிறதுக்கு. இத பாரு, இதெல்லாம் வேலைக்காவாது. நான் இப்பவே வீட்டை விட்டு போறேன். தாய் பேச்ச மதிக்காத புள்ள கூட ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க விரும்பல. அம்மா, நீங்க என்னமா பேசுறீங்க? பப்பு, எல்லாம் ரெடியா இருக்காப்பா? எனி டைம் ரெடி. அங்க பாருங்க.
சரி. பெரிய பெட்டி பாருக்கு, சின்ன பெட்டி எனக்கு. ரெடியா இருக்கு. வீட்டை விட்டு போக வேண்டியதுதான். மா என்னம்மா இதெல்லாம்? ஏமா இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்து சிக்கல்ல மாட்டி விடுறீங்க? பாப்பு வா போலாம். வா. மாமா ப்ளீஸ்மா கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. பப்பு வர கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க, நான் அலோ பண்ண மாட்டேமா. உன் பச்சாதாபம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. உன் பச்சாதாபத்தை என் மருமக மேல காட்டு. அம்மா ப்ளீஸ்மா. டேய் பப்பு கொஞ்சம் டைம் கொடுறா ப்ளீஸ்டா. சரி ஓகே. நான் இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுவேன் சித்தப்பே. அதுக்குள்ள நீ முடிவு பண்ணணும். 1ல இருந்தா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அம்மா இவன் 1 2. டேய் இப்பொழுது காலீஸ்வரி.com-இல் கோல்டு வினர் காதியா, தீபம் மற்றும் பல பொருட்களை ரூபாய் 1599க்கு வாங்கும் பொழுது ரூபாய் 200 மதிப்புள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பர் பாட்டம் கடாயை பெற்றிடுங்கள். இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. இப்பொழுது காலீஸ்வரி.com-இல் கோல்டு வினர் காதியா, தீபம் மற்றும் பல பொருட்களை ரூபாய் 1599க்கு வாங்கும் பொழுது ரூபாய் 200 மதிப்புள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பர் பாட்டம் கடாயை பெற்றிடுங்கள். இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.